வணக்கம். ஓரளவுக்கு பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் மார்க்கெட்டில் தான் பொங்க மாட்டேங்குது. கரெக்டாக பொங்க பானையெல்லாம் வச்சுட்டு அடுப்பை பற்ற வைக்காத கதையாக மார்க்கெட் அப்படியே நின்றுட்டுருக்குது. பெருசாக மூமெண்ட் அப்படிங்கிறது ரேஞ்சுக்கு மார்க்கெட் இன்னும் நகரலை. கைண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,700 நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோனாக இவ்வளோ நாள் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட்டு நவம்பர்லேருந்து இப்போ வரைக்குமே நடந்துகிட்டு இருந்தது. வெற்றிகரமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 25,700 உடச்சி இன்னொரு லோ நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 25,450 வரைக்கும் வந்திருந்தது. அதுக்கு அடுத்த நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சின்னதாக ஒரு கேப் அப் இருந்தாலும் அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் கீழே இறங்கிருச்சு. அதுக்கு அடுத்த 2 நாள் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ். ஸோ இதை டோட்டலாக நம்ம ஒரு மல்டிபிள் ரிஜெக்ஷனாகவே நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த ரிஜெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் மூடுக்கு கன்ஃபார்மாக போகும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் இதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ராப் தான் சஸ்பென்ஸ். ஸோ நிறைய பேர் இந்த லோவை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போயிடும், இந்த ஹையை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டுருப்போம். ஆனால் மார்க்கெட் வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அப்போ தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வால்யூம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது உடைக்கும் போது வால்யூம் சப்போர்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா அதில் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நம்மளால் போக முடியும். இப்போ வால்யூம் பெருசாக சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வேறு ஏதோ ஒரு பிளானில் இருக்கிறாங்க. ஒன்று நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க, ஆப்போசிட்டில் கொண்டு போவாங்க, அல்லது ஒரு ரேஞ்ச் பவுண்டில் கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். சின்னதாக ஒரு சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டல்ஸாக பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது ரிஜெக்ஷன் தான் இருந்தாலும் ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டல்ஸ் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி கேண்டல்ஸ் ஒரு சப்போர்ட்டில் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கண்டினியூஸான ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இது மாதிரி கேண்டில் இந்த ரிஜெக்ஷன் கேண்டல்லாம் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 50-50 மூவ்மெண்ட் கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இது மார்க்கெட் ரிஜெக்ஷனும் நீங்கள் எடுத்துக்க முடியாது, அல்லது இனிமேல் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிடும் நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. அதுதான் இந்த சப்போர்ட் லெவலில் இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா இது மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டோஜி கேண்டிலும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். டோஜி அண்ட் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டில் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது 50-50 கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். டோஜி கேண்டில் அல்லது ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் ஒரு சப்போர்ட்டில் பிரிண்ட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இந்த ஸ்பின்னிங் கேண்டலாக சப்போர்ட்டில் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு 50-50 நிற்கும். ஸோ இதையும் நீங்கள் ஒரு 50-50 தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது நிறைய தடவை நம்மளை ஏமாற்றிடும். லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் 14ஆம் தேதியும் இன்றைக்கி பிரிண்ட் ஆகிருக்கிற 16ஆம் தேதி பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா இந்த கேண்டலும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் திங்க் பண்ணுவோம். ஸோ ஆஸ் அ ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை பேசிக்காக ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இதை தான் சொல்லுவோம். ஸோ இது ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணியிருக்கு, மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் சின்னதாக இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு டிசம்பர் 18ஆம் தேதி நமக்கு ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அது எங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, எக்ஸாக்ட்லி நமக்கு ஒரு சப்போர்ட்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த கேண்டில்ஸோட சர்ப்ரைஸ். ஸோ நிறைய டைம் இது மாதிரி ஒரு சப்போர்ட் லெவலில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிருந்தது அப்படின்னா சடனாக ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு கிடைக்கும். சில வேளைகளில் என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கும். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் இது மாதிரி கேண்டல்ஸ்லாம் கொஞ்சம் சஸ்பென்ஸான கேண்டல்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எப்போ இது வேறு மாதிரி கேரட் இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா மோரார்லெஸ் உங்களுக்கு சைக்காலஜி சேம் தான். ஸோ அதனால தான் இது ரெண்டுத்தையும் நான் ரிலேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓவராலாக இந்த கேண்டலோட சைக்காலஜியும் இந்த கேண்டலோட சைக்காலஜியும் ரெண்டும் ஒன்று தான். சின்னதாக கொஞ்சம் மைனூட்டி விஷயம் இருக்குது, ஆனால் பேசிக்காக பார்க்கும்போது சைக்காலஜி சேம் தான். ஸோ அதனால் ஒரு சர்ப்ரைஸான ஒரு மூமெண்ட் மார்க்கெட்டில் எதிர்ப்பு பார்க்கலாம். அது எப்போ அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகும்போது அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு லோ பிக் பண்ண முடியாமல் மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா அது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அதனால்
ஒரு சர்ப்ரைஸோட மூவ்மெண்ட் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து 50% மட்டும்தான். சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேமில் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் நமக்கு வந்து இன்ட்ராடேக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை நம்மளெல்லாம் வந்து ஒரு ப்ராடராக வந்து காமிக்கும். அதனால் வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ அந்த 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீனட் பேட்டர்ன் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து ஃபார்ம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மோரார்லெஸ் இது பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதோட பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு. இந்த சென்ஸ் அபவுட் டு ரியாக்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து இது வந்து வந்துருச்சு. பீனட் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னப்பா அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு இந்த ஃப்ளாக் அண்ட் போல் அந்த பேட்டர்ன் வந்து பார்ப்பீங்க இல்லையா, அதுதான் வந்து அதில் வந்து சின்ன ட்விக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பீனட் ஃபோல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த ஃப்ளாக் அண்ட் போல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளாகு, இது வந்து ஒரு போல். அதுவே வந்து இதில் இந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பீனட் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுவும் அந்த ஒரு பியரிஷ் பேட்டர்ன், ஒரு ஃப்ளாக் ஃபோன் ப்ளோ சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து அப்படி வந்து சொல்லுவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து 50-50 அப்படிங்கிற சினாரியோ வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. சப்போர்ட் லெவலில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவும் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். இப்போ வந்து அப்படியே வந்து 1 ஹவருக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பியரிஷ் பேட்டர்னே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சர்வேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது இது மோஸ்ட்லி வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் மூவை தான் வந்து கொடுக்கும். ஆஸ் பர் இருந்த காலத்தில் இந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு பியரிஷ் மூவ் தான் வந்து கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ரேஞ்சில் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து அப்ரோச் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பேரிஷ் பேட்டர்ன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், நெகட்டிவாக வந்து போகக்கூடாது. போகலாம், ஆனால் பாசிட்டிவாக போனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்து வந்துடணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த சப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். சரி, ஓகே. அப்போ நமக்கு ஒரு டவுன் சைடு அல்லது அந்த அப்சைடு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, அப்சைடு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் முடிச்சுட்டு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போக ஆரம்பிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட மறுபடியும் வந்து ஒரு 26,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வச்சு மட்டும் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த சஸ்பென்ஸ் மூவ் வந்து கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆப்ஷன் நமக்கு வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஒரு 25,200 நோக்கி வந்து நகரலாம். அதே மாதிரி அப்சைடு ஒரு 26,300 நோக்கி வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. இந்த 50 மினிட் சார்ட்டில் சில விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. அது நான் நிறைய தடவை நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் வந்து பெருசாக எதுவுமே வந்து சொல்லலை. சரி, ஓகே. நம்ம நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கோம், திரும்ப திரும்ப வந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது. அந்த பிரேக் அவுட்டுக்கு வால்யூம் சப்போர்ட் பண்ணுதா இல்லையா, அவ்வளோதான், சிம்பிள். வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த 25,780 800 இந்த ரேஞ்ச் வந்து இருக்குது இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரீசெண்ட் ஹை, ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கா, கரெக்டாக வந்து ஒரு 10 நமக்கு வந்து அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த நேரத்தில் நமக்கு வால்யூம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். ஸோ இந்த கேண்டில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது. ஆனால் இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலை விட வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த கேண்டில்ஸ் எல்லாமே சின்ன சின்ன கேண்டில்ஸாக இருக்குது, வால்யூம் எல்லாம் பெருசாக இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். வால்யூம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது, கேண்டலை பார்க்கும்போது சின்ன சின்னதாக இருக்குது. அதுவே இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்த கேண்டலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் அதிகமாக இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் கேண்டலை கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டில் பெருசாக இருக்குது இல்லையா.
ஸோ இதுதான் வந்து நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்து மார்க்கெட்டில் வந்து பிரிண்ட் வந்து பண்ணுறாங்க. அல்லது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறதுக்கும் வந்து இது மாதிரி கேண்டல்ஸ் வந்து பிரிண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ பெரிய புல்லிஷ் கேண்டில், அதுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு வால்யூம். அடுத்தது என்ன நடந்திருக்கு, எதுவுமே வந்து டிஸ்டெல்லாம் வந்து கிடையாது. அடுத்த கேண்டலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான், க்ளோசிங் வரைக்குமே வந்து செல்லிங் தான் வந்து போயிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.25 வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து எப்போயெல்லாம் வந்து இந்த 25,600 நோக்கி வந்து ஒரு 2-3 நாளில் வந்து டச் பண்ணாங்களோ அப்போல்லாம் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதே மாதிரி எப்போயெல்லாம் வந்து இந்த 25,800 டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் வந்து ஆகிருக்கு. சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். இந்த ஜோனை உடைக்கும் போது நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். வால்யூம் சப்போர்ட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகும். வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஒரு ரேஞ்ச் போட்டு ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். லைவ் எக்ஸாம்பிள் நிறைய தடவை உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கோம். நிறைய தடவை நம்ம வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதன்படி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில், ஆனால் வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்த கேண்டில்லேருந்து மார்க்கெட் அப்படியே வந்து நெகட்டிவாக வந்து போயிருக்கு பாருங்கள். ஸோ அடுத்தது நமக்கு மண்டே வந்து எப்படி இருக்கலாம், மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ மண்டே நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகலாம். 25,600 கிட்ட வந்து ஒரு கேப் டவுன் ஆகலாம். அது வந்து ஓப்பனிங் சினாரியோ அல்லது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங்கே வந்து இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் நோக்கி வந்து போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 25,600 நோக்கி வந்து நகரும். பை சான்ஸ் இந்த டைம் நமக்கு வந்து இந்த 25,600 அப்படிங்கிற டிமாண்ட்ஸ் ஒன்று வந்து ஒர்க் அவுட் ஆகலை, செல்லிங் வந்து பண்ணுறாங்க, ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஒரு வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ரேஞ்ச் போன்ட்டு ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி இப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் ஃபஸ்ட்டு சினாரியோ. அல்லது ஒரு கேப் டவுன் ஆகிட்டே வந்து இப்படி கூட வந்து மூவ் ஆகலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ நமக்கு வந்து இந்த 25,600 உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் வந்து ஒரு 25,500, 25,450 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் மண்டே டவுன் சைடு அப்படிங்கிறது வந்து 25,600, அதையும் உடச்சிட்டாங்க அப்படின்னா 25,500, 25,450 நோக்கி வந்து மண்டே நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் ரேர் கேஸ், ஏற்கனவே நம்ம நிறைய லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சென்டிமெண்ட்டில் இருக்குது. ஆனால் பட் ரேர் கேஸாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போகிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,900 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். அதையும் உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேர் கேஸ் சினாரியோ அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்திருந்தது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிறைய சினாரியோஸ் நமக்கு வந்து கொடுக்குறோம். குறைந்தபட்சம் நம்ம வந்து ஒரு 3 சினாரியோஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்படி போனால் இப்படி, இப்படி போனால் அப்படி, அப்படி இப்படி போனாலும் எப்படி எப்படியோ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணிட்டு வந்து வெளியே வந்துடலாம். அதுதான் நம்மளோட ட்ரேடிங் சைக்காலஜி. ஸோ இப்படி போனால் இப்படி தான் போகணும், அப்படி போனால் அப்படி தான் வரணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு நம்ம வந்து போகக்கூடாது. நீ ஏன்டா இப்படி அப்படி இப்படி 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 அப்படி இப்படின்னு எப்படி எப்படியோ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா. ஆனால் இதுதான் வந்து ட்ரேடிங் சைக்காலஜி, ட்ரேடிங் மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து இப்படி தான் வந்து இருக்கணும். சரி, ஓகே, ரொம்பவும் வந்து போர் அடிக்க விரும்பலை. ஸோ மேக்ஸிமம் டவுன் சைடு 25,600, 25,500. பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அல்லது வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 25,750, 800 இதை நோக்கி வந்து ஓப்பன் ஆகலாம். அல்லது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு 25,800 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இதை உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் ஒரு 25,900 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ மேக்ஸிமம் அப்சைடு 25,800, 25,900 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நமக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 25,700 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ப்ரைஸ் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் அதுக்கு கீழே வந்து இருந்தது. இன்றைக்கி லைட்டாக ஒரு கேப் அப், அந்த கேப்பை போயிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிருந்தது. ஸோ எப்பயுமே
சின்னதாக ஒரு ட்ரிக் வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு பேசிக்கான ட்ரிக்ஸ் தான். இதுக்கு மேலே நிறைய வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேசிக்கான ட்ரிக் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் அல்லது ஹைக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல், ஒரு பேசிக் லெவல் ஒரு ட்ரிக்கு. இது கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து ஆட் ஆகும். அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட க்ளோஸ் அல்லது லோவை கட் பண்ணிட்டு வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி அப்படின்னா, நாம் வந்து என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷனை பற்றி நாம் வந்து யோசிக்கணும். இதுதான் வந்து பேசிக் ஒன்லைன் ட்ரேடிங் வந்து எப்படி வந்து இன்ட்ராடேயில் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒன்லைன் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து வால்யூம் இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நியர்பை சப்போர்ட் இருக்குது, நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதில் வந்து எது ஆட் பண்ணணும் எது ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் ஒரு ஒன்லைன் அவுட்லைன் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா இதுதான். இதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு 50-50 நீங்கள் வந்து அந்த தப்பான ட்ரேடில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடம் வந்து ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூவ் வந்து கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நம்மளோட கான்செப்ட் தான். ஸோ இப்படியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த நேற்று ட்ரேடிங் அப்படிங்கிறது சுத்தமாக மறந்துட்டு இன்னையோட ஓப்பனிங் ஹை லோ அதை மார்க் பண்ணிக்கிட்டு உள்ளே போகலாம், வெளியே வரலாம், அவ்வளோதான். இது வந்து ஒரு தனி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நேற்று க்ளோசிங் அந்த ஹையை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நாம் வந்து ஒரு ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு தனியான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தப்பான ட்ரேடில் வந்து போகிறதுக்கு 70% வந்து சான்ஸே வந்து கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து தெரியாமல் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 70% நீங்கள் தப்பான ட்ரேடில் தான் உள்ளே போவீங்க. சிம்பிள், அதுதான். ரெண்டு விஷயந்தான். அந்த 2 விஷயமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியை நமக்கு வந்து கொடுக்குது பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து பாருங்கள். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ட்ரிக்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்ட்ராடேயில் இதை வந்து யூஸ் பண்ணால் நம்ம தப்பான ட்ரேடில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அவ்வளோதான். இது வந்து உங்களோட மைண்டில் வந்து பதிந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ் பண்ண மாட்டீங்க. அவ்வளோதான். நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து திரும்ப திரும்ப இந்த விஷயங்களெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஒன் ரீடெஸ்ட் நடந்துட்டு ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போகுது. முன்னே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு வந்து வால்யூம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. அதன் காரணமாக கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ ஓவராலாக ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 25,750 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,600 வந்து இருக்கலாம். 25,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,500 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,780 25,800 இந்த லெவலில் வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 25,900 நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி லைட்டான ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் மாதிரி தான் வந்து இருந்தது. இருந்தாலும் ஓப்பனிங்கில் இருந்தே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10-25 வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன் சைடு மூவ். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சுத்தமாக அப்படியே வந்து ஒரு டெட் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு பயங்கரமான ஒரு மூவ் வந்து எக்ஸ்ட்ராடினரி வந்து கொடுக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு வந்து மார்க்கெட் வந்து நகரும் அப்படிங்கிற வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-25க்குள்ளே வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து எவ்வளோ வந்துருக்கு, ஒரு 59,600. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60,000, இந்த பக்கம் ஒரு 400-500 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1 ஹவரில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஸோ இது டே ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு 600 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 1 ஹவரில் முடிஞ்சதுனால ரெஸ்ட் ஆஃப் த ஹவர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரு டைம் கரெக்ஷன், அவ்வளோதான். மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 60,300 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 60,000 வந்து இருக்கலாம். 60,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,800 மினிமம் வந்து கீழே இறங்கலாம்.
60,300 நமக்கு வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 60,500 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. 83,600 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 84,000 வரைக்கும் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து வந்துட்டாங்க. அகெயின் எந்த இடத்துல வந்து ஓப்பனிங் இருந்துச்சோ அதே இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 83,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 83,400 வந்து இருக்கலாம். 81,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 83,000 நமக்கு வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 83,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 84,200 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி அடித்து துவசம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 10-25 வரைக்கும் அது 1 ஹவர் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இருந்தது. அந்த இடத்துல இருந்து செல்லிங் தான். 13,750 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,850 13,900 வரைக்கும் வந்து போகலாம்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக ஒரு 13,850 போயிட்டு அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் அடிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 13,650 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,750 அகெயின் ரெசிஸ்டன்ஸ், 13,650 அகெயின் சப்போர்ட். 13,650 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,550 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,750 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,850 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.